வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? மீனா சமைச்சிட்டியான்னு கேட்டுக்கிட்டு முத்து கிச்சனுக்கு வர்றாரு. அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. அப்பளம் மட்டும் தான் பொரிக்கணும்னு மீனா சொல்றாங்க. சரி, சரி பொறுமையா செய்யுங்கிறவரு, நடந்ததெல்லாம் பார்த்தியான்னு கேட்குறாரு. இங்க நெறைய நடக்குது. நீங்க எத சொல்றீங்கன்னு மீனா கேட்குறாங்க. நம்ம பார்லர் அம்மா இப்போ ஒரு டிராமா பண்ணுச்சுல்ல? அப்படின்னு முத்து சொல்ல, டிராமாவா? அப்படின்னு மீனா கேட்டுட்டு வேலைய பார்க்குறாங்க. ஆமா மீனா. எனக்கு ஒண்ணு தோணுது. மனோஜ் பொண்டாட்டி மலேசியாவுல இருந்தெல்லாம் வரல. அப்படின்னு முத்து சொல்ல, "அது எப்படி சொல்றீங்கன்னு?" மீனா கேக்குறாங்க. "திடீர்னு பல்லு வலி எப்படி வந்துச்சு? அது எப்படி திடீர்னு வரும்னு?" முத்து கேக்குறாரு. "எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் என்ன பல் டாக்டரா?" அப்படின்னு மீனா கேட்க, "ஏன் உனக்கெல்லாம் பல்வலியே வந்தது இல்லையா?" அப்படின்னு முத்து கேட்க, "அதெல்லாம் எனக்கு வந்ததே இல்ல. சின்ன வயசுல இருந்து அப்பாவோட கரும்பு ஜூஸ் கடையில இருந்து நெறைய கரும்பு கடிச்சு சாப்பிடுவோம். அதுலயே என் பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு" மீனா சொல்ல, "இப்ப எதுக்கு டூத் பேஸ்ட் விளம்பரத்துல வர்ற மாதிரி பேசுற?" அப்படின்னு முத்து மீனாவையே பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க அப்பளத்த பொரிச்சு முடிச்சுட்டு, "முதல்ல நீங்க சொல்ல வந்தத சொல்லுங்கன்னு" கேக்குறாங்க. பல்லு வலிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வரும். முதல்ல பல்லு நம நமன்னு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கூசும். அப்புறம் சாப்பிடும்போது ஏதாவது கடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வலி அதிகமாகும். எப்படியும் ஒரு 2, 3 நாள் ஆகும்னு ரசிச்சு ருசிச்சு பல்வலிய சொல்லிட்டு இருக்காரு முத்து. அதுவரையிலும் பொறுமையா கேட்கிற மீனா, "இப்ப நீங்க தான் பல் டாக்டர் மாரி பேசுறீங்க" அப்படின்னு சொல்ல, "சொல்றத கேளு மீனா. பல்லு வலியெல்லாம் உடனே வராது. அதுவும் பார்லரம்மா இவ்ளோ நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்துச்சு. சுவிட்ச் போட்ட மாரி எப்படி பல்வலி வந்தது?" அப்படின்னு முத்து கேட்க, "அதையும் நீங்களே சொல்லுங்க" அப்படின்னு மீனா கேக்குறாங்க. "இந்த மலேசியா ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. அதுலயும் எங்க அம்மா, இவங்களும் மலேசியாக்காரங்க தான் பேசுன்னு சொன்னதுக்கு அப்புறம், பார்லர் அம்மாவுக்கு பல்லு வலி வருதுன்னா என்ன அர்த்தம்?" அப்படின்னு முத்து சொல்ல, எப்பவுமே ஓவரா யோசிக்கிற மீனா எதையும் யோசிக்கிற நிலையில இல்ல. என்ன அர்த்தம்னு முத்துவ பார்த்து கேக்குறாங்க. "என்ன மீனா நீ?" அப்படிங்கிற மாரி பார்க்குற முத்து, அவங்க கிட்ட பேசினா ஏதாவது பிரச்சனை வரும். பேசாம எப்படி அவாய்ட் பண்ணலான்னு யோசிச்சு, பார்லரமா பல்ல புடிச்சிருச்சு. "இதுலருந்தே தெரியலையா அதுகிட்ட ஏதோ ஒரு பெரிய பொய் இருக்குன்னு?" அப்படின்னு சொல்ற முத்து வடைய சாப்பிட்டுட்டு இருக்க. "ஆமாங்க, எனக்கும் அதுதான் புரியல. நான் ஸ்ருதி கூட காய்கறி வெட்டிட்டு இருந்தேனா, 1:30 மணிக்கு நீங்க மலேசியாக்காரங்கள கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. நாங்க பேசிட்டு இருக்கும்போது ரோஹிணி வந்து உடைச்சு வச்ச தேங்காய் துண்ட எடுத்து அணில் கடிக்கிற மாரி வேக வேகமா கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க" அப்படின்னு மீனா சொல்ல, "அப்ப தேங்காய பல்லாலேயே துருவி இருக்குது" அப்படின்னு முத்து சொல்ல, "ஆமாங்க. நீங்க சொல்ற மாதிரி பல்லு வலி கொஞ்சமாவது இருந்திருந்தா, எப்படிங்க தேங்காவ அப்படி கடிச்சு சாப்ட்டுருக்க முடியும்?" அப்படின்னு இப்பதான் ஃபார்முக்கு வர்றாங்க மீனா. அதேதான். கத்தியில வெட்டினாவே தேங்காய் எல்லாம் நறுக்குன்னு வெட்ட முடியாது. இது பல்லாலேயே கடிக்குதுன்னா, வலியெல்லாம் ஒண்ணுமில்ல. பேசுனா மாட்டிப்போன்னு நெனச்சு இங்கேருந்து எஸ் ஆயி ஓடிடுச்சு மீனா." அப்படின்னு முத்து சொல்ல, "ஆனா அவங்க தனியா ஹாஸ்பிட்டல் போகலையே. தனியா போயிருந்தா டாக்டர பார்க்காம ஏதோ ஒரு மாத்திரைய வாங்கிட்டு வந்து டாக்டர்ட்ட போயிட்டு வந்துட்டேன்னு கூட சொல்லலாம். ஆனா கூட தான் ஸ்ருதி போயிருந்தாங்களே!" அப்படின்னு மீனா கேட்க, "ஆமா, ஆமா. பலகுருலும் விவகாரமான ஆள் தான். ஏங்க விவரமான ஆளுங்க அவங்க. அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. சாதாரணமாவே கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. இப்ப ரோஹிணி ஏதாவது சொன்னா அவங்க கிட்ட மாட்டிப்பாங்க." அப்படின்னு மீனா சொல்ல, வரட்டும் பார்க்கலாம். நீ சமையல முடிச்சுட்டு வான்னு" முத்து சொல்லிட்டு வெளிய போக மீனா யோசனையா நிக்கிறாங்க. ஸ்ருதியும் ரோஹிணியும் டாக்டர் கிட்ட வர்றாங்க. "வாங்க உட்காருங்கன்னு" கூட்டிட்டு வந்து ரோஹிணிய உட்கார வைக்கிறாங்க ஸ்ருதி. "ஸ்ருதி நீங்க வீட்டுக்கு போங்க. நான் பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு ரோஹிணி சொல்ல, "ஏங்க வலியோட இருக்கும்போது எப்படிங்க உங்கள தனியா விட்டுட்டு போக முடியும்?" அப்படின்னு ஸ்ருதி கேட்க, "இப்ப கொஞ்சம் வலி குறைஞ்ச மாதிரி இருக்கு. நாம வீட்டுக்கு போலாம். இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம். வாங்க போலாம்" அப்படின்னு ரோஹிணி வேகமா எந்திரிக்க, உட்காருங்க ரோஹிணி. பல்லு வலி வந்தா இப்படி நார்மலா விட்டுறக்கூடாதுன்னு" அவங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்து கன்னத்துல வச்சு விட்டுர்றாங்க. நம்ம உடம்புல இருக்க எல்லா நர்வ்ஸும் பல்லுல தான் கனெக்ட் ஆகிருக்குமா. சரியா கவனிக்கலன்னா அப்புறம் சீரியஸா ஏதாவது ஆயிடும் அப்படின்னு ரோகிணி கிட்ட ஸ்ருதி சொல்ல, "ஸ்ருதி எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஒரு கிளையண்ட்ட பார்க்க போகணும். எனக்கு லேட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு நான் மனோஜ கூட்டிட்டு வந்து பார்த்துக்கிறேன்" அப்படின்னு ரோகிணி சொல்ல, "ரோகிணி இப்ப விட்டா பெயின் அதிகமாயிடும். இப்பவே பார்த்துட்டு போயிரலாம். உங்க கிளையண்ட் கிட்ட நாளைக்கு வரேன்னு சொல்லிடுங்க" அப்படிங்கிற ஸ்ருதி மறுபடியும் ரோகிணி எடுத்திருந்த கைய டப்புன்னு கன்னத்துல வச்சு விடுறாங்க. ஐயையோ! இவகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போல இருக்கேன்னு யோசனையா உட்கார்ந்திருக்காங்க ரோகிணி. மறுபடியும் கைய எடுத்துட்டு, "ஸ்ருதி கொஞ்சம் பெரிய கிளையண்ட்டுங்கன்னு" ரோகிணி சொல்ல, "அட இருக்கட்டுங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹெல்த்த தானே பார்க்கணும்" அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கும்போதே, "மேடம் நீங்க உள்ளார போங்கன்னு" ஸ்டாஃப் வந்து சொல்றாங்க. "வாங்க போலான்னு" ஸ்ருதி ஃபர்ஸ்ட்டு எந்திரிக்க, "நீங்க இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்துர்றேங்கிறாங்க ரோகிணி. "இருங்க நீங்களே பேச முடியாம கஷ்டப்படுறீங்க. நானும் வரேன். டாக்டர் கிட்ட சொல்லணுமில்ல." வாங்கன்னு ரோஹிணிய விடாப்பிடியா கூட்டிட்டு போறாங்க ஸ்ருதி. உள்ளார டாக்டர் கிட்ட வந்த உடனே, "வாங்க என்ன ப்ராப்ளம்னு" கேக்குறாங்க. "பல்லு வலிங்க டாக்டர்ன்னு" ஸ்ருதி சொல்ல, "உட்காருங்கங்கிறாங்க." "ஐயோ எனக்கு இல்ல, இவங்களுக்குன்னு" சொல்ல, "அப்ப நீங்க உட்காருங்கன்னு" டாக்டர் சொல்றாங்க.
டாக்டர் எனக்கு இப்ப பெயின் கொஞ்சம் பரவால்ல. சும்மா ஏதாவது மெடிசின் குடுத்தா பரவால்ல தான்னு ரோகிணி சொல்றாங்க. என்னன்னே பார்க்காம எப்படிம்மா மெடிசின் குடுக்க முடியும்? செக் பண்ணிடலாம் வாங்க உட்காருங்கங்கிறாங்க டாக்டர். ரோகிணி இல்ல டாக்டர்ன்னு மறுத்து பேசிட்டு இருக்க. உட்காருங்கன்னு ஸ்ருதி கொண்டு போய் வலுக்கட்டாயமா உட்கார வச்சிடுறாங்க. ஸ்ருதி அவங்கள சாய வைக்க போக விடு ஸ்ருதின்னு ரோகிணி எந்திரிக்கிறாங்க. சாஞ்சிக்கோங்கன்னு டாக்டர் சொல்ல வேற வழி இல்லாம சாஞ்சிக்கிறாங்க ரோகிணி. டாக்டர் கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு ஓப்பன் யுவர் மவுத்ன்னு சொல்ல அடுத்து ஹா ஹா ஹாங்கிறாங்க ஸ்ருதி. என்ன அப்படின்னு டாக்டர் ஷாக் ஆகி கேட்க, இல்ல டாக்டர் ஜானி ஜானி எஸ் பாப்பா ஓப்பன் யுவர் மவுத் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஜோக்கா. வலி எந்த பக்கம்னு கேட்க ரைட் ஹேண்ட் சைடுங்க மேம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. வாய் தரங்க நல்லா தரங்க அப்படிங்கிற டாக்டர் உள்ளர டூல்ஸ் விட்டு பாத்துக்கிட்டு எப்பயில இருந்து வலி இருக்குன்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க டாக்டர் மார்னிங்லாம் நல்லா தான் இருந்தாங்க. இப்பதான் சடனா வந்துருச்சுங்கிறாங்க ஸ்ருதி. டாக்டர் செக் பண்ணி முடிச்ச உடனே ஐயோ இவங்க வேற செக் பண்ணிட்டாங்க, எதுவும் இல்லைன்னு தெரிஞ்ச நான் மாட்டிப்பேனேங்கிறாங்க ரோகிணி. ரோகிணி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க என்னம்மா இதுன்னு டாக்டர் கேட்க ஸ்ருதி தான் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க டாக்டர்னு ஸ்ருதி கேட்க ஒரு பல்ல சொத்த இருக்கு அப்படின்னு வாய்க்குள்ள ஏதோ டைனோசர் இருக்கு ரேஞ்சுக்கு டாக்டர் சொல்றாங்க. அப்படியா தப்பிச்சோன்ற மாதிரி ரோஹிணி நினைச்சிட்டு இருக்க. அவங்க வாயை ஓபன் பண்ணி ஸ்ருதி பாக்குறாங்க. ஹலோ என்ன பண்றீங்கன்னு டாக்டர் கேட்க நானும் பார்த்தேன் ரோஹிணி அதனாலதான் இவ்ளோ பெயின் இருந்துச்சா அப்படின்னு ஸ்ருதி கேட்க ரொம்ப அதிகமா இருக்கு, இப்படியே விட்டா எல்லா பல்லுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படின்னு டாக்டர் சொல்ல இல்ல டாக்டர் அப்படிலாம் எதுவுமே இல்லங்கிறாங்க ரோகிணி. இல்லம்மா லோயர் ஜால இந்த கார்னர்ல சொத்தை இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல ரோகிணி திகைச்சு போய் பாக்குறாங்க. ரோகிணி நல்ல வேளை நம்ம டாக்டர் கிட்ட வந்தோம். டாக்டர் இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஸ்ருதி கேட்க உடனே இந்த பல்ல ரிமூவ் பண்ணுங்கிறாங்க டாக்டர். ரோகிணி பதறி அடிச்சு எழுந்து ஐயோ இல்ல இல்ல வேண்டாங்கிறாங்க. ரோகிணி நான் இருக்கேன்ல ஒரு பல்லு தானே, இப்படியே விட்டா எல்லா பல்லையும் எடுக்கணும், அப்புறம் நீங்க பல் செட்டு தான் மாட்டணும். டாக்டர் நீங்க புடுங்கிடுங்கன்னு அக்செப்டன்ஸ் குடுக்குறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி அப்படின்னு பயத்தோட கூப்பிடுற ரோகிணி டாக்டர் டாக்டர் வேணாம் டாக்டர் நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு கெஞ்சுறாங்க. பயப்படாதீங்க ரோகிணி நான் இருக்கேன் இல்லன்னு ஸ்ருதி சொல்றாங்க. கொஞ்ச நேரம் தாமா ஆகும், மெடிசன் கொடுத்துட்டு தான் எடுப்பேன், பெருசா ஏதும் வலி தெரியாதுன்னு டாக்டர் சொல்றாங்க. ஐயோ எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிற ரோகிணி இல்ல டாக்டர் நான் அப்புறமா வர்றேன் இப்ப அர்ஜென்ட்டா போகணுங்கிறாங்க. ரோகிணி என்ன படுங்க அப்படின்னு ரோஹிணியை படுக்க வைக்கிற ஸ்ருதி. டாக்டர் இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க பயத்துல சொல்றாங்க நான் புடிச்சுக்கிறேன், நீங்க பல்ல புடுங்கிடுங்கன்னு ஸ்ருதி சொல்றாங்க. ஸ்ருதி ஸ்ருதி ப்ளீஸ் ஸ்ருதி வேணாம் சொன்னா கேளுங்க ஸ்ருதி ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க ரோகிணி. நீங்க சொன்னா கேளுங்க ரோகிணி உட்காருங்க பேசாம படுங்க அப்படின்னு ஸ்ருதி இழுத்து புடிச்சுக்க டாக்டர் இன்ஜெக்ஷனோட வராங்க. நீங்க இன்ஜெக்ஷன் போடுங்க நான் புடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க. எவரில்ல நான் புடிச்சுக்கிறேன் டாக்டர் நீங்க எடுங்கன்னு ஸ்ருதி புடிச்சுக்க டாக்டர் பல்ல புடுங்கிடுறாங்க. ரோஹிணிக்கு இப்பதான் உண்மையான வலி ஆரம்பிச்சிருக்கு. கன்னத்துல இருந்து அவங்களால கையை எடுக்கவே முடியல. இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுங்க வலி சரியாயிடும் அப்படின்னு நர்ஸ் கொண்டு வந்து கொடுக்க அத கையில வாங்கிக்கிற ஸ்ருதி இன்னொரு 6 ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வாங்கங்கிறாங்க. மேம் நாங்க என்ன ஐஸ்கிரீம் கடையா வச்சிருக்கோம் அப்படின்னு நர்ஸ் சொல்ல பில்லுல ஆட் பண்ணிக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரோகிணி ஸ்ருதியை முறைக்கிறாங்க. அவங்க ஓகேங்கன்னு போயிடுறாங்க. ரோகிணி நீங்க உட்காருங்க டாக்டர் 1/2 hour கழிச்சு தான் போகணும்னு சொன்னாங்கல்ல உட்காருங்கன்னு ரோகிணியை கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க ஸ்ருதி. அவங்க இன்னொரு சேர்ல ஹாயா உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ரோகிணி இங்க பல்லுவலியில கன்னத்துல கையை அப்படியே அழுது வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. வீட்டுல கிச்சன்ல இருந்து அந்த மலேசிய தம்பதிகள் வராங்க. என்ன சார் நல்லா சாப்பிட்டீங்களா நல்லா இருந்ததான்னு முத்து கேட்க ஆமாப்பா நல்லா வயிறார சாப்பிட்டோம், இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுங்கிறாரு அவரு. அம்மா சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா நீங்க ரொம்ப நல்லா சமைக்கிறீங்கன்னு விஜயாவை பார்த்து சொல்றாரு அவரு. சமைச்சது என் மருமக தாங்கன்னு அண்ணாமலை சொல்ல அப்படியான்னு ஆச்சரியப்படுறாங்க அவரோட ஒய்ஃப். அண்ணாமலை இப்படி சொன்ன உடனே விஜயாவோட முகம் சுண்டி போயிடுது. ஸ்ருதி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க மாமான்னு விஜயா சொல்றாங்க. அப்ப நாங்க கிளம்புறோங்கன்னு அவரு வணக்கத்துக்கு கைய கூப்ப கொஞ்சம் இருங்க என் மருமக ரோஹிணி வந்துருவா அவகிட்ட பேசிட்டு போங்கங்கிறாங்க விஜயா. ஒரே ஊர்க்காரங்க வேறன்னு விஜயா சொல்ல திடீர்னு அவளுக்கு வேற பல்லு வலி வந்துருச்சுன்னு அண்ணாமலை சொல்ல ஆமாப்பா திடீர்னு தான் எல்லாமே வருது அப்படின்னு அத்தத்தோட முத்து சொல்றாரு. அப்ப மனோஜ் வர டேய் மனோஜ் வா 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 வான்னு ஓடி போய் மனோஜோட கைய பிடிச்சு கூட்டிட்டு வர்ற விஜயா. இவன் தாங்க என் மூத்த பையன் மனோஜுங்கிறாங்க. வந்திருக்கிறவரு வணக்கம் சொல்ல இவர்தான் மலேசியா மாப்பிள்ளையான்னு அவரோட ஒய்ஃப் கேக்குறாங்க. அப்படிங்கிற விஜயா மனோஜ் இவங்க மலேசியாவில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுவரையில சில மாதிரி பாத்துக்கிட்டு இருந்த மனோஜ் வணக்கங்கிறாரு. நாங்களும் உங்க ஒய்ஃப் கிட்ட பேச ரொம்ப ஆர்வமா இருந்தோம், ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்னு வந்திருக்கவரு சொல்ல ஹாஸ்பிட்டலா அம்மா ரோஹிணிக்கு என்னாச்சுன்னு அம்மா கிட்ட மனோஜ் கேக்குறாரு. அவளுக்கு பல்லு வலி வந்துருச்சுடா அதான் டாக்டரை பார்க்க போயிருக்கான்னு விஜயா சொல்ல தனியாவா போயிருக்கா எனக்கு கால் பண்ணிருக்கலாம்லன்னு மனோஜ் கேக்குறாரு.
கேக்குறாரு. டேய் ஸ்ருதியும் கூட போயிருக்காடா அப்படின்னு ரவி சொல்ல விஜயா ஆமான்னு தலையாட்டுறாங்க. சரி, உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்புறோம்னு அவரு சொல்ல, தமிழ்நாட்டுக்கு வந்தா நம்ம வீட்டுக்கு வரணும்னு அண்ணாமலை சொல்றாரு. கண்டிப்பா வர்றோங்க, கண்டிப்பா வர்றோம்னு தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்ப, சரிங்க வாங்கன்னு விஜயாவும் கைய கூப்புறாங்க. அவங்க போனதும் ரொம்ப நல்லவங்களாட்ருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமாப்பா இல்லன்னா நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வருவேனா? அவங்களும் எவ்வளவு சந்தோஷமா போறாங்க பாத்தீங்களா? அப்படின்னு முத்து சொல்ல, நமக்கும் சந்தோஷம் தானேங்கிறாரு அண்ணாமலை. சரிப்பா இதோ நான் வர்றேன் அப்படிங்கிற முத்து நேரா கிச்சனுக்கு வந்து மீனா மீனான்னு கூப்பிடுறாரு. அவங்க திரும்பி பார்க்க என்ன இன்னும் பார்லரும் வரல அப்படின்னு கேட்க, நீங்க என்ன அவங்க வர்றதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. பொய் சொல்லிட்டுல போயிருக்கு, இன்னைக்கு கண்டிப்பா மாட்டிக்கும் பாரு அப்படிங்கிற முத்து ஹாலுக்கு வர பின்னாடியே மீனா வர்றாங்க. சரியா ரோகிணியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்கள பார்த்தோன்னு விஜய் ஆர்வமா எழுந்துருச்சு. என்னம்மா ரோகிணி டாக்டர் ஏதாவது மருந்து எழுதி கொடுத்தாங்களான்னு கேக்குறாங்க. ரோகிணி உனக்கு ஏதோ பல்லு வலின்னு சொன்னாங்கன்னு பதறிட்டு வந்து மனோஜும் நிக்கிறாரு. ரோகிணியால வாய திறக்கவே முடியல. ஆமா, நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்ன ரோகிணி சைலண்டாவே இருக்கன்னு மனோஜ் கேக்குறாரு. அது ஒண்ணும் இல்லங்க, அவங்களோட சொத்தை புடுங்கிட்டாங்கங்கறாங்க ஸ்ருதி. எல்லாரும் அதிர்ச்சியா நிக்க, சொத்தையா அப்படின்னு மனோஜ் ஹஸ்கி வாய்ஸ்ல கேட்க, என்னது சொத்தை புடுங்கிட்டாங்களா? நீ என்னம்மா சொல்ற? ரோஹிணி என்னம்மா உன் அப்பாவோட சொத்தை அந்த ஊர் போலீஸ் எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு விஜயா அதிர்ச்சியோட கேட்க, ஆன்ட்டி அந்த சொத்து இல்ல, அவங்களுக்கு ஒரு சொத்தப்பல் இருந்துச்சு, அத புடுங்கிட்டாங்கன்னு ஸ்ருதி விளக்கமா சொல்றாங்க. ஓ அதுதானா அப்படின்னு கொஞ்சம் ரிலீஃபா மூச்சு விடுறாங்க விஜயா. என்னது பல்ல புடுங்கிட்டாங்களா அப்படின்னு மனோஜ் கொஞ்சம் அதிர்ச்சியா கேட்க, ஆமாங்க அவ்வளோ கேவிட்டிஸ் இருந்திருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஏமா சொத்த பல்லு வர்ற அளவுக்கா இருப்ப, நிறைய ஸ்வீட் சாப்பிடுவியான்னு அண்ணாமலை கேக்குறாரு. ஸ்ருதிய முறைக்கிற ரோகிணி, இல்ல அங்கிள் கொஞ்சமா தான் இருந்தது, டாக்டர் கூட இன்னொரு நாள் பல்ல புடுங்கிக்கலாம் தான் சொன்னாங்க, ஸ்ருதி தான் கம்பல் பண்ணி பல்ல புடுங்க வச்சுட்டாங்க அப்படின்னு ரோஹிணி பல்ல கடிச்சிட்டு சொல்ல, எல்லாருமே சிரிக்கிறாங்க லைட்டா. அப்போ ஸ்ருதி கையில இருக்க பாக்ஸ பார்த்துட்டு இது என்ன பாக்ஸ்ன்னு ரவி கேட்க, பல்ல புடுங்கினா உடனே ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு டாக்டர் சொன்னாங்க, அதான் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன்னு ஸ்ருதி சொல்ல, முதல்ல ஒரு ஐஸ்கிரீமை பாஞ்சு எடுத்து அம்மா கையில குடுக்கற மனோஜ் தனக்கு ஒன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஸ்ருதி ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டாதாங்க சொத்தப்பல் வரும்னு மீனா சொல்ல, நீ அது பல்ல புடுங்கினதுக்கு அப்புறம் பெயின் இருக்கும்ல, அதுல இருந்து ரிலீஃப் ஆகுறதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லுவாங்கன்னு சொல்றாரு ரவி. மீனா ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்க, முத்து ஒன்னு எடுத்துக்கிறாரு. அண்ணாமலை கிட்ட கொண்டு வர, எனக்கு வேண்டாமா, மழைக்காலத்துல சாப்பிட்டா சளி வருங்கிறாரு. இல்ல அங்கிள் இந்த கிளைமேட்ல சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஸ்ருதி நீட்டுறாங்க. மாமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சுடுதண்ணி குடிச்சா எதுவும் ஆகாது அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கு வேண்டாமா ரோகிணி குடுங்கறாரு அண்ணாமலை. அதுவரையில ரோகிணியை தவிர எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்த ஸ்ருதி ரோகிணி கிட்ட எடுத்துட்டு போறாங்க. ரோகிணி திடீர்னு உனக்கு எப்படி பல்லுவலி வந்துச்சு அப்படின்னு மனோஜ் கேட்க, பல்லுவலி திடீர்னு வராம போன் பண்ணிட்டா வரும் அப்படின்னு கடுப்போட சொல்றாங்க ரோகிணி. என்னை கூப்பிட்டு நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்பதான் ரோஹிணிக்கு ஐஸ்கிரீமே குடுக்குறாங்க ஸ்ருதி. ஏண்டா உனக்கும் புடுங்கணுமா பல்ல அப்படின்னு முத்து கேட்க, பாவம் அவ வலியில எவ்வளவு துடிச்சிருப்பா அப்படிங்கிற மனோஜ், வலிக்குதா ரோஹிணின்னு கேக்குறாரு. பின்ன பல்ல புடுங்குனா வலிக்காம, வேண்டான்னு சொன்னேன், ஸ்ருதி தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ரோஹிணி மறுபடியும் ஸ்ருதியை முறைக்க, ஒரு பல்லோட போயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கங்க, கேவிட்டிஸ் அதிகமாயிடுச்சுன்னா அப்புறம் எல்லா பல்லையும் புடுங்குற மாதிரி ஆயிடும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, மீனாவும் முத்துவும் ஒரு அத்தத்தோட ஒருத்தர ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் பார்லரம்மா செட்டுப்பல் வச்சுட்டு தான் சுத்தணும் அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாரும் வாய் விட்டு சிரிச்சிடுறாங்க. ரோகிணி முறைக்க மனோஜும் முறைச்சிட்டு இருக்காரு. ரோகிணி அந்த மலேசியாக்காரங்க இப்பதான் போனாங்க, உன்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, நீ இருந்திருக்கலாம், அதுக்குள்ள உனக்கு பல்லு வலி வந்துருச்சு அப்படின்னு விஜயா ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பேசக்கூடாதுன்னு தானே பல்லு வலியே வந்துச்சு அப்படின்னு முத்து மெதுவா சொல்ல, ரோஹிணி அப்படியே தகிச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. என்னது அப்படின்னு மனோஜ் கேட்க, இல்லடா பல்லு வலி வந்தா பேச முடியாதுல்ல, அதான் சொன்னேங்கிறாரு முத்து. அவங்களுக்கு மலேசியா பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு, நீ இருந்திருந்தா உங்க அப்பாவை பத்தி கூட பேசியிருக்கலாம், அந்த ஊர்ல இருந்து ஜெயில இருந்து எப்படி எடுக்கிறதுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கலாம் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, பல்லு போன கோவத்துல இருக்க ரோஹிணி, அதுக்கு தானே இங்க இருந்து தப்பிச்சு போனேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்ட்டி எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு ரூம்குள்ள போக ஸ்ருதியும் ரவியும் அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்பா ஐஸ்கிரீம் நல்லா ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல, ஜில்லுன்னு இருந்தாதான் ஐஸ், சூடா இருந்தா அது காஃபிங்கிறாரு அண்ணாமலை. அது எனக்கு தெரியாதா அப்படிங்கிற விஜய் ஐஸ்கிரீமை ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முத்து கிச்சனுக்குள்ள வர பின்னாடியே மீனா வர்றாங்க. என்ன மீனா இப்படி ஆயிடுச்சுன்னு முத்து சொல்ல, என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க மீனா. இப்படி பல்ல புடுங்கிட்டு வந்திருக்காங்கன்னு முத்து சொல்ல, சொத்தையா இருந்தா புடுங்க தானே செய்வாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. திடீர்னு எப்படி பல்லு வலி வந்துச்சு அப்படின்னு முத்து கேக்குறாரு. அவங்க இங்க இருந்து போகும்போது அவங்களுக்கு பல்லு வலி இருந்துச்சான்னு தெரியலங்க, ஆனா இப்ப பல்லு வலி வந்திருக்கும்
அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மீனா சொல்றாங்க. பொய் சொன்ன வாய்க்கு பல்லு போச்சுன்னு வச்சுக்க வேண்டியதுதான். ஆனா எதுக்கு இந்த பார்லர் அம்மா பொய் சொல்லிட்டு போச்சுன்னு தான் தெரியல. ஏன் சொல்றேன்னா, இப்ப ஊர்க்காரங்க யாரையாவது பார்த்தா இந்த ஊர் பாசம் வரும்ல. உன் வீடு எங்க இருக்கு? அங்க இருந்து சினிமா தியேட்டர் மாறிடுச்சா இல்லையா? பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது? ஊர்ல என்னென்ன மாற்றம்லாம் வந்திருக்குது? இதெல்லாம் சந்தோஷமா பேசுவோம்ல. ஆனா இந்த பார்லர் அம்மா அவங்க வந்த உடனே தப்பிச்சு ஓடிடுச்சு அப்படின்னு முத்து சொல்ல, ஒருவேளை நிஜமாவே அவங்களுக்கு பல்லு வலி வந்திருக்கலாம்லங்கிறாங்க மீனா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனா. அது சும்மா சொல்லியிருக்குது. ஆனா பலகுரல் உட்கார வச்சு பல்ல புடுங்கி கூட்டிட்டு வந்துருச்சு பாத்தியா? அப்படின்னு சொல்லிட்டு முத்து சிரிக்க, மீனாவாலையும் சிரிப்ப அடக்க முடியல. ஏங்க, ஆனா பல்ல புடுங்குற வரலும் கூடவா ஒருத்தவங்க பொய் சொல்லுவாங்க? அப்படின்னு மீனா கேட்க, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. பார்லர் அம்மா பயங்கரமான கேடி மீனா. அது என்ன வேணாலும் பண்ணும். இப்ப பல்ல புடுங்குன மாரி அந்த பார்லர் அம்மா யாரு என்னன்னு சீக்கிரமா அந்த உண்மையெல்லாம் நம்ம புடுங்கணும். அப்படின்னு முத்து சொல்ல எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மீனா. ரெஸ்டாரண்ட்ல நீத்து தன்னோட ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. நான் புதுசா ஒரு ஈவென்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்குதான் இந்த மீட்டிங் அப்படின்னு நீத்து சொல்ல தலையாட்டுறாரு ரவி. ஃபாரின் கண்ட்ரில எல்லாம் ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த நியூ இயர், கிறிஸ்மஸ், தேங்க்ஸ் கிவிங் இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் அப்ப சின்ன காம்படிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீத்து சொல்ல நானும் கேள்விப்பட்டிருக்கேங்கிறாரு ரவி. வர்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸ் எல்லாம் வின் பண்ணலாம். கஸ்டமர்ஸ்க்கும் நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒர்க் பண்ற நமக்கும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்ல அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. என்ன பண்ணலான்னு நீங்க ஐடியா சொல்லுங்கங்கிறாங்க நீத்து. மேடம், வர்ற குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய காம்படிஷன் வைக்கலாம்னு ஒருத்தர் சொல்றாரு. மேடம், பெரியவங்களும் கலந்துக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு இன்னொருத்தர் சொல்றாரு. கரெக்ட் தான், எல்லாரும் குழந்தைங்களோடய வரமாட்டாங்கல்லன்னு ரவி சொல்லிட்டு இருக்கப்ப அவரோட மொபைல் ரிங் ஆகுது. சடனா எல்லாரோட அட்ராக்ஷனும் செதஞ்சு போயிடுது. சாரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு ரவி. என்ன இவன் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு நினைக்கிற ஸ்ருதி மறுபடியும் ட்ரை பண்றாங்க. என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லுங்க அப்படின்னு நேத்து கேட்க, மேம் ஃபுட் ரெசிபில மசாலா அந்த மாதிரி அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. மேடம், நம்ம ஹோட்டல்ல இருக்க மாதிரி பிளேட், கப்பன் சாசர் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கப்ப மறுபடியும் ரவியோட மொபைல் ரிங் ஆகுது. நீத்து கொஞ்சம் சங்கடமா பார்க்க மறுபடியும் ரவி கட் பண்ணிடுறாரு. கட் பண்றா அப்படின்னு மறுபடியும் ட்ரை பண்றாங்க ஸ்ருதி. மேடம், இதனால நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன லாபம் இருக்குன்னு கேக்குறாரு ஒருத்தர். நம்ம ரெஸ்டாரண்டோட பேர் நிறைய பேருக்கு தெரியும். அப்புறம் நம்ம கூட டை அப் பண்ண நிறைய ஸ்பான்சர் கிடைப்பாங்க. ஐ வில் டேக் கேர் ஆஃப் தட். ரவி, உங்க ஐடியா சொல்லுங்கன்னு நீத்து கேக்குறாங்க. இந்த மாதிரி பண்றதெல்லாம் நல்லா தான் இருக்கும். நான் எந்த மாதிரி போட்டி வைக்கலான்னு ரவி சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் மொபைல் ரிங் ஆகுது. ரவி நீத்துவ சங்கடமா பார்க்க, புட்டே ஒரு மொபைல் ஆன் சைலண்ட் மோடுங்கிறாங்க நீத்து. ஷியோர் அப்படிங்கிற ரவி காலை கட் பண்ணிட்டு மொபைல சைலண்ட்ல போட்டுறாரு. யூ ஸ்டார்டட் டு சே சம்திங் அப்படின்னு நீத்து கேட்க, அதான் பொங்கல் செலிப்ரேஷன் வருது. அந்த தீம்ல பண்ணலாம். நம்ம ஊர்ல அததான் சில ரிலிஜன்ஸை தாண்டி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ரவி சொல்றாரு. யா, இட்ஸ் தமிழ் ஃபெஸ்டிவல் ரைட்? இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு நீத்து சொல்லிட்டு இருக்க. ரவியோட மொபைலுக்கு ஸ்ருதியோட கால் வந்துகிட்டே இருக்கு. என்ன மாதிரியான காம்படிஷன் வைக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ரவி, இதுல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் பத்தி ஐ ஹாவ் நோ ஐடியா. நீங்க தான் எனக்கு கைட் பண்ணணும்னு நீத்து சொல்றாங்க. ஏய், போனை எட்ரானே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க ஸ்ருதி. ஓகே நீத்து, அதெல்லாம் பண்ணிடலான்னு ரவி சொல்ல, உங்க எல்லாருக்கும் என்ன ஐடியா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நீத்து கேட்க, எல்லாரும் அவங்கவுங்க ஐடியாவை சொல்லிட்டு இருக்காங்க. ரவியும் சொல்றாரு. அகைன் அண்ட் அகைன் ஸ்ருதி கால் பண்ண ரவியோட அட்டென்ஷன் கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டு தான் இருக்கு. அவரு ரொம்பவே டிஸ்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாலும் மீட்டிங்கை விட்டு குவிட் பண்ணி வெளியே போகல. ச்சே, எடுக்கவே மாட்டேங்கிறான். ஒரு எமர்ஜென்சின்னு கூட யோசிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஸ்ருதி பயங்கர கடுப்பா போனை தூக்கி பெட்ல போடுறாங்க. கார் ஷெட்ல முத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டேனோ அவங்க கிட்டயே போய் மாட்டிக்கிட்டேன்டான்னு செல்வம் சொல்ல, விடமாட்டான் போலடா அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் வண்டியில வர, டேய் சதீஷ், என்னடா பைக்ல வர்ற, கார் எங்க அப்படின்னு முத்து கேட்க, காரை ஓனர்கிட்டயே குடுத்துட்டேன்பாங்கிறாரு அவரு. ஏன்னு முத்து கேட்க, டேய் என்னடா இது பேக்னு செல்வம் கேக்குறாரு. பேக் அவர் எடுத்து நீட்ட உலர் இருந்து செல்வம் எதையோ எடுத்துட்டு, டேய் 2 ஃபுல்லுடா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா சொல்றாரு. முத்துவுக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா தொழில இதை மாத்திட்டியா என்ன? பாட்டில பிளாக்ல விற்க ஆரம்பிச்சிட்டியான்னு கேக்குறாரு முத்து. பாட்டில் வித்தா போலீஸ் சும்மா விடுவாங்களாடா அப்படின்னு சதீஷ் கேட்க, அப்புறம் எதுக்குடா 2 ஃபுல்லுன்னு கேக்குறாரு முத்து. அதுவும் காஸ்ட்லி சரக்கா இருக்குன்னு முத்து கேட்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கலான்னு தான் வாங்கிட்டு வந்தேங்கிறாரு சதீஷ். ஹேன்னு சந்தோஷமா கத்திட்டு, டேய் கை குடுறான்னு செல்வம், கார்த்திக், தினேஷ் அப்புறம் இன்னொருத்தர் எல்லாம் கைய கொடுக்குறாங்க. டேய் இருங்கடா
அவன் என்ன விஷயம்னே சொல்லல. அதுக்குள்ள வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு முத்து கேக்குறாரு. என்ன விஷயமா இருந்தா என்னப்பா? ட்ரீட்ங்கிறது சந்தோஷமான விஷயம் தானே, ஏத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு கார்த்தி சொல்ல, அதானே ட்ரீட்டுக்கு காரணமா முக்கியம், குடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனசு தாண்டா முக்கியம் அப்படின்னு ஒரே பரபரப்பா செல்வம் சொல்றாரு. ஏய் கம்முனு இருங்கடா, என்ன விஷயம் அத சொல்லு ஃபர்ஸ்ட்னு முத்து கேக்குறாரு. எனக்கு துபாய்ல வேலை கிடைச்சிருக்கு முத்து அப்படின்னு சதீஷ் சொல்ல, துபாய்லயா அப்படின்னு முத்துவும் செல்வமும் கேக்குறாங்க. என்ன வேலைடான்னு செல்வம் கேட்க, நமக்கு என்ன டாக்டர் வேலையா குடுக்க போறாங்க, அதே டிரைவர் வேலைதாங்கிறாரு அவரு. 3 வருஷம் கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் நம்ம வேலையை பொறுத்து நிர்ணயிப்பாங்க, நீட்டிப்பாங்க அப்படின்னு சதீஷ் சொல்ல, என்னடா இது சொந்த ஊரை விட்டுட்டு எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு இங்கேயே கொஞ்சம் கூட உழைப்ப போட்டா இங்கேயே நல்லா சம்பாதிக்கலாம்லன்னு முத்து கேக்குறாரு. அது இல்ல முத்து, கடன் நிறைய இருக்கு, தங்கச்சிக்கு கல்யாணம் வேற பண்ணணும், இங்க மாடா உழைச்சாலும் கையில காசு நிக்க மாட்டேங்குது, அங்க போனா வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் அனுப்பி தேவையானதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சதீஷ் சொல்ல, ஏதோ சொல்ற சரி, நல்ல கம்பெனி தானே, விசாரிச்சுட்டு இல்ல ஏதாவது போய் மாட்டிக்க போறடான்னு முத்து எச்சரிக்கையா சொல்றாரு. அதெல்லாம் இல்லப்பா, நல்ல கம்பெனி தான், இப்ப போனா திரும்பி வர 3 வருஷம் ஆகும், உங்களை எல்லாம் எப்ப பாப்பேனே தெரியாது, அதனாலதான் சின்ன பார்ட்டி குடுக்கலாம் நீங்க வந்தேங்கிறாரு சதீஷ். வேலைக்காக போறது நல்ல விஷயம் தான், சரி போயிட்டு வா அப்படின்னு முத்து சொல்ல, சரி முத்து நாளைக்கு ஃபிளைட்டு, அதனாலதான் எல்லாருக்கும் இன்னைக்கே பார்ட்டி குடுக்கறேன் அப்படின்னு சதீஷ் சொல்ல, நீங்க எல்லாம் குடிங்கடா எனக்கு வேணாங்கிறாரு முத்து. ஏன் வேணாங்கறன்னு சதீஷ் கேட்க, டேய் நீ வந்தா தானேடா பார்ட்டியே களை கட்டும் அப்படின்னு செல்வம் சொல்ல, பார்ட்டி களை கட்டும், ஆனா வீட்டுக்கு போனா மீனா என்னை நார்ல வச்சு மடக்கி கட்டிடுவா அப்படின்னு முத்து சொல்ல, டேய் போன் பண்ணி சிஸ்டர் கிட்ட பர்மிஷன் கேளுடாங்கிறாரு செல்வம். எதுக்குடா அதெல்லாம் முத்து சொல்லிட்டு இருக்கப்ப, ஏண்டா பொண்டாட்டின்னா அவ்வளோ பயமான்னு சதீஷ் கேக்குறாரு. பயமா எனக்கா, எனக்கு என்னடா பயம்னு முத்து சொல்ல, அப்ப கேளுங்கிறாரு சதீஷ். எனக்காக முத்து, இதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு மேல கூட ஆகும், கடைசியா இங்க இருந்து சந்தோஷமா போகணும்னு நினைக்கிறேங்கிறாரு சதீஷ். டேய் என்னடா நீ வேற எமோஷனலா பேசுற, சரி இரு நான் கேட்டா மீனா சரின்னு தான் சொல்லுவா, கேக்குறேன் அப்படிங்கிற முத்து போன் எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி போறாரு. மீனா ஒரு கடையில நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு வழியா டெக்கரேஷன் ஆர்டர்லாம் வருதுக்கா, ஆனா பெரிய ஆர்டர் தான் எதுவும் வரமாட்டேங்குது அப்படின்னு மீனா சொல்ல, சின்னதா ரொம்ப நல்லா பண்ணா, பெரிய ஆர்டர்லாம் தானா வரும் மீனா, உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லி நாங்க வந்து செஞ்சு தரோம்னு ஒரு அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. சரிக்கான்னு மீனா சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க மொபைல் ரிங் ஆகுது, எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி வர்றாங்க. சொல்லுங்கன்னு சொல்ல, மீனா எங்க இருக்கேன்னு ஆர்வமா கேக்குறாரு முத்து. பூக்கடையில தாங்க, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு மீனா கேட்க, ஒண்ணும் இல்ல என் ஃப்ரெண்டு சதீஷ் இருக்கான்ல, அவன் வேலைக்காக துபாய்க்கு போறான் அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க போகட்டும் நல்ல விஷயம் தானே அப்படின்னு மீனாவும் சந்தோஷமா சொல்றாங்க. இல்ல போயிட்டு 3 வருஷம் கழிச்சுதான் வருவானா அப்படின்னு முத்து சொல்ல, வேலைக்குன்னு வெளிநாட்டுக்கு போனா அப்படித்தானே இருக்குங்கிறாங்க மீனா. திரும்ப நாங்க எப்ப ஒன்னா இருப்போம்னு தெரியல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கப்பவே, அடிக்கடி வீட்டுக்கு வரதானே செய்வாங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஆமா கரெக்ட் தான், ஆனா அப்படி ஈஸியா லீவ் எல்லாம் கிடைக்காதுல்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. சரி இப்ப அதுக்கு என்னன்னு மீனா கேக்குறாங்க. இல்ல இன்னைக்கு இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு சின்ன பார்ட்டி குடுக்கறேன்னு சொல்றான் அப்படின்னு முத்து சொல்ல, முகத்த ஒரு மாரி வச்சுட்டு பார்ட்டியான்னு கேக்குறாங்க மீனா. ஆமா மீனா, அதனால இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டா அப்படின்னு முத்து சொல்ல, லைட்டா அப்படின்னு மீனா கேட்க, இல்ல அளவா 2 கட்டிங் தான் அப்படின்னு முத்து சொல்ல, குடிக்க போறீங்களா அப்படின்னு மீனா கத்த, ஆமா மீனாங்கிறாரு முத்து பரிதாபமா. உங்க ஃப்ரெண்டு துபாய் போறதுக்கு நீங்க எதுக்கு குடிக்கணும் அப்படின்னு மீனா கேட்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே பாத்துட்டு இருக்காங்க. இல்ல என் ஃப்ரெண்ட் ஆசைப்படுறான்ல அப்படின்னு முத்து சொல்ல, அதெல்லாம் நீங்க ஒண்ணும் குடிக்க வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கப்ப, எங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுற போதும்னு நினைக்கிற முத்து, ஆமா பிளைன்ல தான் போறான், நாளைக்கு நைட்டு தான் கிளம்புறாங்கிறாரு முத்து. போனை எடுத்து பாக்குற மீனா, என்ன இப்பவே குடிச்சிட்டீங்களா, நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, சேச்சா என்னாலலாம் துபாய் எல்லாம் போக முடியாது மீனா, உன்னை அப்பாவெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போறது அப்படின்னு முத்து சொல்ல, இதோ பாருங்க நீங்க ஏதோ கதை விட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, இன்னைக்கு மட்டும் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அவ்வளவுதான் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. முத்து அங்க திரும்பி பார்க்க பாட்டிய ஆரம்பிச்சிருக்காங்க. முத்து ஒரு வலிசல் சிரிப்போட போன்ல பாத்துட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.